35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி. மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை, அல்ல சில்லுகளை வைத்து தன்னிடம் வம்பிழுக்க வந்தால் அதே பாணியில் விஜய்க்கு தக்க பதிலடி தரப்படும் என்று கடுமையாக எச்சரித்தார். அத்துடன் அமைச்சர் சேகர்பாபு மற்றும் கனிமொழி எம்பி மீதும் விமர்சனங்களை முன்வைத்தார். அரசியலுக்கு புதியவர்கள் வரணும், எங்களோட ஒருத்தர் கூட்டணி சேரல அப்படிங்கறதுக்காக அப்படியே நான் மாத்தி எல்லாம் பேச மாட்டேன். அவருடைய பாதையில் அவர் போட்டோம். அதே நேரத்தில் இந்த டப்பா இன்ஜின் அப்படின்னு அவர் சொன்னதுக்கான பதிலடி நான் கொடுத்துட்டேன். ஆனா இன்னைக்கு டிவிகேவோ திரு விஜய் அவர்களோ இந்த கட்சியில் இருக்கக்கூடிய அல்லு சில்லுகளை வச்சுக்கிட்டு வம்பிழுத்தாருன்னா என்னுடைய பதிலும் மிக கடுமையா இருக்கும். அதே பிலோ த பெல்ட் நான் போவேன், விஜய் மேலேயே நான் போவேன். அது வேண்டாம். ஒரு நாகரிகமான அரசியல் விஜய் சொன்னனால என்னுடைய பதிலும் இன்னைக்கு நாகரிகமா இருக்கு. இந்த 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட 4 கட்சி மாறி வந்தவங்க அவங்கெல்லாம் வச்சுக்கிட்டு பிலோ த பெல்ட் போகணும்னு நினைச்சாங்கன்னா அதே விஜய் அவர்களுக்கு, அதே டிவிகேக்கு, அதே பாணியில், அதே பிலோ த பெல்ட்ல அதை விட சிறப்பான பதில் சொல்ல தெரியும். வேண்டான்னு நினைக்கிறேன். அரசியல்கெல்லாம் நாகரிகமா இருக்கட்டும், அவருடைய பாதையில் அவர் போகட்டும், மக்கள் முன்பு அவருடைய கருத்துக்களை வைக்கட்டும். அது ஏற்கனவே நான் சொன்னது போல இவிஎம் மிஷின்ல நம்முடைய தமிழகத்தினுடைய வாக்காளர் பெருமக்கள், எல்லா தலைவர்கள், எல்லா கூட்டணி கட்சி தொண்டர்கள், தலைவர்கள் சொல்வதெல்லாம் கேட்டுட்டு ஏப்ரல் மாதத்தில் வரக்கூடிய தேர்தலில் அவங்களுடைய எண்ணத்தில் இருக்கிறத பிரதிபலிக்கட்டும். அது காத்திருப்போம். ஓபிஎஸ் அவர்கள் வர்றதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா சார்? நீங்க அவரோட ரொம்ப தொடர்பு இருந்தீங்க, நல்ல தொடர்புல. இப்ப அவர் தனிச்சுடப்பட்ட மாதிரி தெரியுது. அவர் வர யாரும் தனித்தல்ல எங்கேயும் போகலீங்கன்னா காலம் இருக்கிறது, காத்திருங்கள், பொறுமையா இருங்க. எல்லாம் நல்லதாக நடக்கும். தமிழகத்தில் 2026 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட வேண்டும் என்று மக்கள் தெளிவாக நினைக்கின்றார்கள், விரும்புகின்றார்கள். அதற்கு என்ன நடக்கணுமோ அது நடக்குங்கண்ணா. ஆனா நான் சேகர்பாபு ஒரு மாதிரி அண்டி பிழைக்கிற ஆண்டி இல்லைங்கண்ணா. இந்த பள்ளி எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த செவுத்துல ஒட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கும். வீட்டுல அந்த பள்ளி கத்துனா மட்டும்தான் செவுத்துல ஒட்டி இருக்கிறது தெரியும். இன்னைக்கு சேகர்பாபு அவரை பார்க்கணும்னா முதலமைச்சருடைய ஜீப்ல ஓரத்துல பள்ளி மாதிரி ஒட்டிட்டு போவார். ஸ்ரீரங்க கோயில்ல எல்லாம் 4000 ரூபாய் டிக்கெட் வாங்கி சொர்க்கவாசல பாக்குறதுக்கு போவாங்க. அதே சேகர்பாபு எப்படி அடாவடியாக சென்னையினுடைய ரவுடியா எப்படி இருந்தாரோ 20 ஆண்டுகளுக்கு முன்பு கோவில்ல இன்னைக்கும் அறநிலையத்துறை அமைச்சராக அதே ரவுடியா தான் இருக்கிறார். எல்லாம் நவருங்க. யாருன்னா சேகர்பாபுவும் அவருடைய குடும்பமும் போய் பெருமாளை ஃபர்ஸ்ட் பார்க்கணும். ஐயன் அவங்க பண்ண பாவத்தை எல்லாம் கோயில கழுவணுமா? கும்பாபிஷேகம் நடக்கும். லோக்கல்ல யாரோ 5 ரூபா 10 ரூபா 20 ரூபா போட்டு கும்பாபிஷேகம் நடத்துவாங்க. சம்பந்தமே இல்லாத காவி வேட்டியை கட்டிக்கிட்டு பள்ளி மாதிரி மேல ஒரு ஜீவன் தொத்திக்கிட்டு இருக்கும். அது யாருன்னு பார்த்தா சேகர்பாபு. அந்த மனிதருக்கெல்லாம் பதில் சொல்லி என் தரத்தை நான் தாழ்த்திக்க விரும்பலீங்கன்னா, செவுத்துல ஒட்டி இருக்கிற பள்ளியும் அறிவாலய செவுத்துல இருக்கிற பள்ளியும் முதலமைச்சருடைய ஜீப்ல சைட்ல ஒட்டிட்டு போற ஜந்துவும் ஒரே பேரு தான். அது சேகர்பாபு. திமுக கனிமொழி எம்பி வந்து சொல்லியிருந்தாங்க, நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா டாஸ்மாக் கடையில மூடுவோம், மதுவில கொண்டு வரோம். கனிமொழி அவர்கள் நல்ல ஒரு மனநிலை மருத்துவரை போய் பார்க்கணும். நல்ல மருத்துவரை போய் பார்க்கணும். அவருக்கு இந்த 15 வருஷம் வீடியோல கனிமொழி அக்காக்கு போட்டு காட்டணும். இந்த சில படத்துல பாத்தீங்கன்னா, ஏதோ ஒரு படத்துல பார்த்தேன், இந்த காலையில ஒரு உயிர், நைட்டு ஒரு உயிர். ரெமோ, அம்பியன், அம்பி, அன்னியன் ஒரு கேரக்டர் அப்பப்ப மாறும். அந்த கேரக்டரா கனிமொழி அக்கா மாறிட்டாங்க. தேர்தல் வரும் பொழுது டாஸ்மார்க்க மூடுவேன், தேர்தல் நடந்து முடிந்த பிறகு எஸ்கேப்பு, அதன் பிறகு 5 ஆண்டுகள் கழித்து திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி குழுவினுடைய தலைவி. நீங்க 2021 கொடுத்த வாக்குறுதியினுடைய வெள்ளை பேப்பரை கொடுங்கன்னா சிரிப்பாங்க, அதை பத்தி பேச மாட்டாங்க. அதனால கனிமொழி அவர்கள் எப்படி பேசுறாங்கன்னே தெரியல. அந்நியனா பேசுறாங்களா, அம்பியா பேசுறாங்களா, இல்ல ரெமோவா பேசுறாங்களான்னு தெரியாது. மாறி மாறி பேசக்கூடிய அரசியல்வாதியாக அருமை அக்கா கனிமொழி அவர்கள் இன்று மாறி இருக்கின்றார். 35 வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி பெட் கிரைண்டர் இன்னோவேட்டிவ் குவாலிட்டி.